ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க போகிறாங்க. இந்த உதவித்தொகை எதன் அடிப்படையில் அவங்க வழங்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க, இந்த உதவித்தொகையை வாங்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலே வெளியிடுவாங்க. ஸோ பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரியலூர், திண்டுக்கல் மாவட்டம்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுக்கான டீட்டெயில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்களா உங்களுடைய மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி tndistrict.nic.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் போய்ட்டு ஈஸியாக உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய மாவட்டத்துக்கான போர்ட்டலுக்கான லிங்க், அதாவது ஜஸ்ட்டு உங்களுடைய ஐக்கான்ஸை கிளிக் பண்ணால் போதும். ஸோ அந்த மாவட்டத்தில் எதனா வேலைவாய்ப்பு என்னெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் டிஎன் வேலைவாய்ப்பு அந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதில் டவுன்லோட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் UA அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன்ஸ் UA அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபார்ம். ஸோ நார்மல் பர்சனுக்கு ஒரு ஃபார்ம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஃபார்ம். ஸோ 2 பேருக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதிலே டவுன்லோட் ஐக்கான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலரில் கார்னரில். ஜஸ்ட் அந்த ஐக்கான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதிலே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எல்லாமே போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான உதவித்தொகை அப்படின்ட்டு. இதில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 200 ரூபா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 ரூபா, +2 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 400 ரூபா, பட்டதாரி அதுக்கப்புறம் டிகிரி ஹோல்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 800 ரூபா, சேர்ந்த மாரி 600 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த உதவித்தொகை மாதம் போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பே பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் தான் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை மந்த்லி கால்குலேஷன்ஸ் எடுத்து இயர்லி தான் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் போடுவாங்க. இதில் இந்த வேலைவாய்ப்பு, இந்த உதவித்தொகை வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் 10th பாஸ்னா ஸோ அதுக்கான அமௌண்ட்டு, 10th ஃபெயில்னா அதுக்கான அமௌண்ட்டு, ஸோ +2 பாஸ்னா அதுக்கான அமௌண்ட்டு, 10th டிகிரி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வேலைவாய்ப்புக்கு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் காத்திருந்துருக்கணும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் ஆயிருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம்ஸ். அடுத்தது உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ளே நீங்கள் ஜென்ரல் காமனாக இருக்கவங்க 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது SC ST அந்தமாரி இருக்கவங்களுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் இருக்கிறது முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்குது. அடுத்தது இருப்பிட சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே 15 வருஷமாக குடியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேலைவாய்ப்பு இன்மை அப்படின்னா நீங்கள் எந்த தனியார் இடத்துலையோ, அதாவது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ, அடுத்தது ஓன் பிஸ்னஸோ எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது. அதே போல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இங்கேருந்து ரெகுலராக காலேஜுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா ஸோ அவங்களும் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ கரஸில் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இங்கே இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஸோ கரெக்டாக நீங்கள் என்னென்ன எலிஜிபிலிட்டி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்படி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள்
வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு டவுன்லோட் அதில் ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பேசிக்கான ஃபார்ம்ஸை உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி ஸோ அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ரிஜிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த சீட் இருக்கும். அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு உங்களுடைய நியர்பையாக இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதே போல் இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா வருஷமும் கொடுக்க மாட்டாங்க, 3 வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் இதில் நடுவில் நீங்கள் உங்களுக்கு எதனா வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கோ அல்லது ரினிவல் பண்ணும்போது நீங்கள் அதை தெரிவிக்கணும். ஸோ அது உங்களுடைய உதவித்தொகை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஸோ இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய ஃபோட்டோஸ், அடுத்தது உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய அம்மா பேர், அடுத்தது உங்களுடைய அட்ரஸ்ஸு, அடுத்தது என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரியா, ஸோ அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுமாரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். இது வந்து நார்மல் பர்சனாக இருக்கிறீங்க, அதாவது நார்மல் பர்சனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி அட்டாச்மெண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. மாதம் உங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஸோ சேம் கண்டிஷன்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை ரிஜிஸ்டர் பண்ணி 1 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் டிஎன் வேலைவாய்ப்பு போர்ட்டல்லையே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன கான்செப்ட்டில் வழங்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஸோ வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இந்த உதவித்தொகை மூலமாக அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா 1 வருஷம் வரைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமல் வெயிட் பண்ணணும். ஸோ நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் என்ன லாஜிக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் தெரியல. ஸோ உங்களுக்கு வேணும், ஸோ எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே DECC அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அதில் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் அண்ட் கைட்லைன்ஸ் அண்ட் சென்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக எங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்குது, ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரீட் பண்ணி நீங்கள் தாராளமாக அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.